இன்றைக்கும் கூட மிக முக்கியமான 7 காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். 7 காரியங்களை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறார். இதற்கு நான் கொடுக்கின்ற ஒரு தலைப்பென தெரியுமா? ஆவிக்குரிய ஒழுங்குகள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஒழுங்கு. நல்ல கவனிங்க. இந்த ஆவிக்குரிய ஒழுங்கில் முதல் காரியம் என்ன தெரியுமா? முதல் காரியம் நல்ல கவனிங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உனக்குள் நீ பெற்றிருக்கக்கூடிய இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? பாவத்தில் இருந்து மீட்கிறது மாத்திரம் அல்ல, சத்துருவின் பொடியில் இருந்து விடுவிக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களில் இருந்து உன்னை பிரிக்கிறது மாத்திரம் அல்ல. இந்த ரட்சிப்பினுடைய மகா மேன்மை என்ன என்றால், கர்த்தருக்கும் உனக்கும் இடையே, தேவனுக்கும் உனக்கும் இடையே, எனக்கும் உனக்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்தி இருக்கிறது தான் இந்த ரட்சிப்பினுடைய மேன்மை. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? நல்ல கவனிங்க. நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் எங்கே வருகிறோம் தெரியுமா? தேவனுக்கு அந்நியராய் இருந்தன்னா தேவனுக்கு உறவாய் மாறுகிறோம். அவர் நம்முடைய தகப்ப, நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். இந்த உறவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லலாமா? இந்த உறவை அனுதினமும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் முதல் ஒழுங்காய் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீ காத்துக்கொள். எதை காத்துக்கொள் தெரியுமா? சாட்சியை. உனக்கு நான் தந்த இந்த உறவை, இந்த சாட்சியை காத்துக்கொள். ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்ப கவனிங்க. ஆண்டவர் லோத்துவ சோதம் குமாரா பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் மீட்கக்கூடிய அந்த மீட்பின் காரியத்தில் அவன் கொஞ்சம் தாமதிக்கிறான். உறவுகளோடு கூட அவன் அந்த இடத்துல உறவை முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் உறவுகளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான். தாமதமாகி கொண்டே இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நேரம் இல்ல, காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே என்ன செய்கிறார்? அவன் மேல் வைத்திருக்கக்கூடிய இரக்கத்து நிமித்தம் அவன் கரங்களை பிடித்துக் கொண்டு, அவன் குடும்பத்தின் கரங்களை பிடித்துக் கொண்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கொண்டு வந்து விட்டதற்கு பின்பதாக என்ன நடக்கிறது என்பதை பாருங்க. 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். மலைக்கு ஓடிப்போ என்றார். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை எப்பவும் அந்த வார்த்தையை கவனிக்கணும், எப்பவும் கவனிக்கணும். நல்ல கவனிங்க. சிறு ஏவுதலோ, நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், என்ன கவனிங்க, என் அம்மாமார்கள், என் ஐயாமார்களே, கொஞ்சம் கவனிங்க, என்ன பாருங்க, நல்ல கவனிங்க. சிறு ஏவுதலோ, ஆண்டவர் உங்களை உணர்த்தக்கூடிய சின்ன உணர்வோ அல்லது பெரிய காரியமோ எல்லாம் ஒண்ணுதான். நல்ல கவனிங்க. கர்த்தர் கொடுக்கின்ற ஒவ்வொரு உணர்வுக்கும் நீங்க செவி கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு வேதம் வாசிச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வந்த உடனே அப்படியே சமையலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அடுப்புல பால் பொங்க போதும் அப்படின்னாங்க ஆஃப் பண்ணிட்டு பைபிளை எடுத்துட்டு உட்காந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த நேரம் மகிமை உள்ளதாய் மாறிவிடும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நீ ஜெபமே பண்ணலையே அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு உணர்வு வந்து விட்டா உடனே நீங்க முழங்கால் போட ஆரம்பிங்க. அடுத்த மணி நேரம், அடுத்த சில நிமிஷங்களுக்குள்ள ஒரு மகிமையான அனுபவத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.
எதிர்மறையான உணர்வுகளையும் நான் சொல்றேன், எதிர்மறையான உணர்வுகளையும் சொல்றேன். எத்தனை பேர் இங்க கார் ஓட்டுவீங்க, வண்டி ஓட்டுவீங்க, டூ வீலர் ஓட்டுவீங்க? எத்தனை பேர் ஓட்டுவீங்க? எத்தனை பேர் கைகளை உயர்த்தி கைகளை? கார் ஓட்டக்கூடியவங்க, டூ வீலர் ஓட்டக்கூடியவங்க சில நேரம் சரி ஓகே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில நேரம் நீங்க முன்னாடி இப்படி வண்டி ஓட்டிக்கிட்டே போவீங்க, திடீர்னு ஒரு வண்டி உங்களை கிராஸ் பண்ணி முன்னாடி போகும். அது முன்னாடி பின்னாடி ஒடுக்கா இருந்திருக்கும். பாரு எப்படி இடிச்சிருக்கிறான் பாரு. நானும் 25 வருஷமா இந்த வண்டியை ஓட்டுறேன், ஒரு தடவை கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆகவே இல்லை பாத்தியா அப்படின்னு ஒரு எண்ணம் நீங்க விரும்புறீங்களோ நீங்க விரும்பலையோ வந்துருங்க, வந்துரும். நல்ல கவனிங்க. உடனே என் காரை பத்தியா எங்கேயுமே ஒரு ஒடுக்கு கூட இல்லை, எங்கேயும் மோதல. எனக்கு கண்ணு தெரியுதா எப்படி ஓட்டிருக்கிறான் பாரு, எப்படி இடிச்சிருக்கிறான் பாரு. இந்த காருடைய மகிமை தெரியுமா அவனுக்கு? இதெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ இந்த எண்ணம் எல்லாம் உங்களுக்குள்ள வரும். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தயவு செய்து இந்த மாதிரி எண்ணம் வந்ததுன்னா உடனே உங்க வண்டியை ஓரம் கட்டி நில்லுங்க, உடனே நில்லுங்க, நின்னுட்டு சொல்லுங்க, இதுவரையும் நான் காப்பாற்றப்படுவது என் திறமை இல்ல ஆண்டவரே, என்னுடைய ஞானம் அல்ல ஆண்டவரே, உங்க கிருபையினால உங்களுடைய பாதுகாப்பினாலே தான் இன்று வரைக்கும் நான் காப்பாற்றப்படுகிறேன்னு சொல்லி கர்த்தருக்கு அந்த கனத்தையும் அந்த புகழையும் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே வாளாக்காமல் தலையாக்குவா, நிம்மதியாய் வைப்பார். ஆமென் சொல்லலாமா? ஒவ்வொரு உணர்வுகளும் காலையில 7 மணி இருக்கும், நான் ஒரு இடத்துல நிக்கிறேன், ஒரு வனாந்தரமான இடத்துல நிக்கிறேன். காலையில 7 மணி, திடீர்னு அங்க 4-5 பேரோட நின்று பேசி நிற்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு வா, தனியா வான்னு. திடீர்னு தேவ பிரசன்னம் இறங்குது, நான் அப்படியே நிக்கிறேன் பிரமிப்பா. ஆண்டவர் பேசுறாரு வா தனியா. நான் உடனே தனித்து போகிறேன், ஒரு சிவருக்கு முன்பதாக போய் அப்படியே நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பேசுறாரு, இதிலிருந்து நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் எழுது, நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் கடைபிடி, நான் சொல்ல சொல்ல அதற்கு நீ மாறாக அதை நிறைவேற்று, எதையும் விட்டுறாத, எதையும் கவனிக்காம விட்டுறாதான்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறா. நான் உடனே அதை எழுதுறேன், எழுதி வச்சுட்டேன், அதிலிருந்து கவனமா இருந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த ஒரு மாசத்துல நெய்வேலியில ஒரு ஜப முகாமை ஆயத்தம் பண்ணுகிறோம். எல் ஜோசப் மூலமாக முதல்ல பாருங்க, அந்த ஜப முகாமில் 400 பேர் ஜபத்தில் பயிற்சி பெற்றார்கள். மகிமையான ஒரு ஊழியம் நிறைவேற்றுங்க. ஒரு ப்ராஜெக்டை கர்த்தர் கையில கொடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு உணர்வையும் விட்டுறாதன்றாரு. அதே போலதான் உங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகிற நேரத்தை கடைபிடிங்க. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? ஒவ்வொரு உணர்வுகளையும் கர்த்தர் செயலாய் மாற்றுவார். ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை நீங்க காத்துக்கொள்வதற்கு, இந்த சாட்சியை காத்துக்கொள்வதற்கு தேவனுடைய ஒவ்வொரு உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு அளிக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? இங்கே லோத்து ஆண்டவர் சொல்றாரு பின்னிட்டு பாராதே. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ உன் ஜீவன் தப்ப ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு? ஓடி போன்றாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, பின்னிட்டு பாராதே. மூன்றாவது என்ன சொல்றாரு பாருங்க, எங்கும் இல்லாதே. ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்ல. இந்த ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு நல்ல கவனிங்க, இந்த ரட்சிப்பை, இந்த விடுதலையை காத்துக் கொள்வதற்கு நம்முடைய ஓட்டம் நிற்கவே கூடாது. பொறுமையா இருக்கலாங்க, ஆனா ஓட்டம் நின்று விடக்கூடாது. நம்ம ஓடிக்கொண்டிருக்கணும். ஆமென் அல்லேலூயா. ஓடணும், பின்னிட்டு பார்க்க கூடாது, அடுத்தது எங்கேயும் நிற்க கூடாது. கடைசி ஆண்டவர் சொல்றாரு மலைக்கு, ஆண்டவர் சொல்றாரு மலைக்கு ஓடிப்போ. ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. மலையில என்ன நடக்குது தெரியுமா? அங்கே சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சரீரம் முழுவதும் காயங்கள், அந்த சரீரம் பிளவுண்ட கண்மலை, அந்த கண்மலை அந்த சரீரத்தின் காயங்களுக்குள்ளே நீ அண்டிக் கொள்ளுவாயானா உன் சாட்சி காக்கப்படு, உன் சாட்சியை நீ காத்துக் கொள்ளுவாய். ஆமென் சொல்லலாமா? ஆமென் அல்லேலூயா.
கவனிங்கள் கவனிங்கள் கவனிங்கள். மிக முக்கியமான சப்ஜெக்டை தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சாட்சியை காத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத விட 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் இடைப்பட்டாரு. சாட்சியை நீங்க எப்பெல்லாம் இழந்து போவீங்க, எப்பெல்லாம் நீங்க சாட்சி இழந்து போவீங்க அப்படின்றத குறித்து ஆண்டவர் இடைப்பட்டார். இப்ப எடுத்துக்கொள்ளலாம், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 13 அதிகாரம் சிம்சோனை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சிம்சோன் எப்படிப்பட்டவன் என்பதை முதல்ல நம்ம தியானிக்கணும். நம்மை விட சிம்சோன் ரொம்ப விசேஷமானவங்க. காரணம் என்ன தெரியுமா? அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13 அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லலாமா? 13:24 பார்த்தீங்கன்னா அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 13:25 பார்த்தீங்கன்னா அவன் தேவனால் நடத்தப்படுகிறவன் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 19ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தேவனால் பலமாய் நிரப்பப்பட்டவன் தான் இந்த சிம்சோன். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பலமா நிரப்பிட்டார்னா என்ன நடக்கும் தெரியுமா? சிம்சோனை நான் இந்த இடத்துல ரொம்ப பலசாலியா பார்க்கிறேன். அவன் பலமா நிரப்பப்பட்ட பின்பதாக சிங்கத்தின் வாயை கிழிக்கிறாங்க. பலமா நிரப்பப்பட்டதுக்கு பின்பதாக யுத்தத்தில் அவன் ஜெயம் பெறாங்க, யுத்தம் பண்றாங்க, 1000 பேரை கொன்றாங்க. பலமாய் நிரப்பப்பட்ட பிறகு அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அவன் உண்மையாலுமே ரொம்ப பலசாலி தான். ஆண்டவர் என்ன கூட பலமா நிரப்பி இருக்கிறாரு. ஆனா நான் பொத்துன்னு வந்துட்டேங்க, எழும்பவே முடியல. திரும்ப எழும்பணும் பாருங்க. திரும்பி ஆண்டவர் தொட்டாரு, எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி இருந்து திரும்பி விழுந்துட்டேன். அப்படியே மூச்சே விட முடியல, அப்படி இருக்கிறேன். அப்பதான் அப்படியே நின்னேன் பாருங்க. அப்படியே ஆண்டவர் நிரப்பினாரு, பலமா நிரப்பணும், போத்துன்னு அப்படியே வந்துட்டேன். பலமாய் நிரப்பனா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் பலமாய் நிரப்பனா நம்முடைய முழங்கால்கள் எல்லாம் அப்படியே ஆடுங்க கடந்து, அது நிக்காது. சரீரம் பலவீனம் உள்ளது, ஆவி ரொம்ப உற்சாகமா இருக்கும் அந்த நேரத்தில். ஆனா சரீரம் தாங்காது, பொத்துக்கள் விழுந்துரும். ஆனா ஒன்றை கவனிங்க, இங்கே சிம்சோன் பலமாய் நிரப்பப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 2 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பெலிஸ்தரின் நாட்களிலே யாரு ஆண்டுகிட்டு இருந்தாங்க? அந்நிய ஆளுகை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் 20 ஆண்டுகள் இவன் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன? ஒரு தனி சாம்ராஜ்யமே அவர்களுக்கு எதிராக இவன் நிறுவுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. அவ்வளவு வல்லமையான ஒரு ஆள், தேவனால் நடத்தப்பட்ட ஒரு ஆள், மகிமையான அபிஷேகத்தை பலமாய் பெற்ற ஒரு நபர் இன்றைக்கு சாட்சி எப்படி இழந்து போனான் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல வாசிக்கலாமா? அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். நல்லா கவனிங்க, என்ன பாருங்க. வாலிப சமுதாயத்துக்காக நம்ம ஜெபம் பண்றோம், வாலிப சமுதாயத்துக்காக ஜெபம் பண்றோம், வாலிபர்களுக்காக ஜெபம் பண்றோம். இதெல்லாம் பி டீமுங்க. இந்த புதுக்கோட்டை நகரெல்லாம் பி டவுன் ஏரியா, எங்க பகுதியெல்லாம் சி டவுன் ஏரியா. இந்த ஏ சிட்டிஸ் எல்லாம், மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் ஏ சென்டர். சென்னை, கோயம்புத்தூர், அது மதுரை, இதை விட சென்னை, அடுத்தது ஹைதராபாடு, டெல்லி, கொல்கத்தா, பாம்பே, பெங்களூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் வாலிப சமுதாயத்தில்
4 விதமான காரியங்கள் இருக்கு. 4 விதமான காரியங்கள். ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப். இது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு கேட்டீங்கன்னா பாய் ஃப்ரெண்டுன்னு வாங்க, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வாங்க. ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டாவது இதுல இன்னொரு ரகம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டா இருந்துக்குவோம், ஆனா சில ஆதாயத்துக்கு நீ சில காரியங்களை செய்யணும். உனக்கு பணம் வேணுமா, ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை, எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஃபீஸ் சரி அப்படின்னா நான் சொல்கிறத நீ கேளு, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். நீ என் கூட வரணும் அப்படின்னா நான் உனக்கு இதை செய்வேன். இப்படி பெனிஃபிட்ஸ், ஆதாயத்துக்காக. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அது ஒரு ரகம். மூன்றாவது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெஸ்டினா என்ன அப்படின்னா, ஃப்ரெண்டுக்கும் மேலன்றான், புருஷனுக்கும் கீழன்றான். ஃப்ரெண்டுக்கும் மேலே, புருஷனுக்கும் கீழே. அப்படின்னா என்ன, இவளுடைய கவலை எல்லாத்தையும் அங்கே சொல்றது, அவன் இவகிட்ட சொல்றது மாத்திரம் இல்லை, ஒரு புருஷனை போலவே ஒரு மனைவியை போலவே இருப்பாங்க. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா, அவங்க இருக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்க. இது பெஸ்ட். இதுல இன்னொரு 4வது ஒரு ரகம் இருக்கு. அது என்ன தெரியுமா, லிவிங் டுகெதர். கல்யாணம் ஆகாமலேயே இவங்க கூடி வாழ்றது, இவங்க விரும்புகிற நேரத்தில் பிரிஞ்சுக்கிறது. சட்ட ரீதியாக பிரிவதற்கு எந்த விதமான ரொம்ப கடினமான காரியங்கள் இல்லாதபடிக்கு. அதே சமயத்தில் நமக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா, நமக்குள்ள இந்த உறவு கசந்து போச்சுன்னா பிரிஞ்சுக்கலாம். ஆகையினால இது லிவிங் டுகெதர்ன்ற ஒரு மூமெண்ட். நல்ல கவனிங்க, இந்த நாளும் நம்முடைய தேசம், வெளிநாடுகளில் இது பரவலா இருக்கக்கூடிய காரியம். இன்னைக்கு நம்முடைய தேசத்துல இது அதிகமாய் பெருகி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நல்ல கவனிங்க, இதே போலதான் இந்த பகுதியும் கூட, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையும் கூட உத்து கவனிச்சீங்கன்னா இந்த 4 இருக்குங்க. இந்த 4 சிம்சோனுடைய வாழ்க்கையில் இருக்கும். சிம்சோன் முதல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல எது ரொம்ப மோசமானது, ஒன்னு ஃப்ரெண்ட்ஷிப், அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், அடுத்தது பெஸ்ட், 4வது லிவிங் டுகெதர். எது ரொம்ப மோசமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ எல்லாம் 3 மோசமா இருக்குது அப்படின்னுவீங்க. இதுல எது பரவாயில்லன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ்னா பரவாயில்லங்க, ஃப்ரெண்டுனா பரவாயில்ல. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுது, இப்ப கவனிங்க, இந்த சிம்சோன் அந்நிய நுகத்துல பிணைப்பட்டான், வெளியே வந்துட்டாங்க. அந்நிய நுகத்துல பிணைப்பட்டான், ஆண்டவருடைய கிருபையினால அதுல இருந்து வெளியில வந்துட்டான். ஒரு நேரம் வருது, காசாவில் உள்ள ஒரு வேசியின் இடத்துல போனா, அங்கேயும் படுத்து எழும்பி காலையில் வெளியில் வந்துட்டாங்க. ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லி எப்ப இந்த தெளிலால் கிட்ட போனானோ அவன் வெளியவே வரல. அவன் பிரதிஷ்டை போச்சு, அவன் கண்களில் உள்ள பார்வை போயிற்று, கண்கள் போயிற்று, அவனுடைய பரிசுத்தம் போயிற்று, கர்த்தருடைய ஆவியானவ அவனை விட்டு விலகி போனா, எல்லாவற்றையும் இழந்து போனான். என்ன, எதற்காக தெரியுமா, ஒரே ஒரு காரியம், ஸ்நேகம், ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு யாரு கூட வேணாலும் பேசுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுவது நம்முடைய செல்போன். நம்ம செல்போன் நம்ம பொண்டாட்டி கிட்ட பேசுறதை விட, நம்ம புருஷன்கிட்ட பேசுறதை விட, அடுத்தவங்க மனைவி கிட்ட, அடுத்தவங்க புருஷங்க கிட்ட நிறைய பேசணும்னு சொல்லி நம்முடைய மாம்சம் ரொம்ப விரும்பும். ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நிறைய காரியங்களை சொல்லுவோம். புருஷனை பத்தியே பேசுவோம், பிள்ளைகளை பத்தி பேசுவோம், குடும்ப பிரச்சனைகளை பேசுவோம், அடுத்தது மனைவியை பத்தி பேசுவோம், போடுற சண்டையை குறித்து பேசுவோம், கடித்து பட்சிக்கின்றதை பேசுவோம், எல்லாவற்றையும் பேசுவோம்.
பேச 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 என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் கட்டுகள் உங்க மேல பலத்து கொண்டே வரும், உங்க மேல கண்ணிகள் பலத்து கொண்டே வரும். ஒரு நேரம் வரும், ஐயோ இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அவள் சாவிலும் கசப்புள்ளவள். வாசிங்க அந்த வசனத்தை. கண்ணிகளும் வளைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஆபத்தானது தெரியுமா? ஏன் ஆபத்தானது தெரியுமா? நல்ல கவனிங்க. ஏன் இந்த ஸ்தானம் ரொம்ப ஆபத்தானது தெரியுமா? அந்த இடம் கர்த்தருக்குரியதுங்க. ஆமென் சொல்லலாமா? அந்த ஸ்தானத்துல நீங்க வேற யாரை வச்சாலும் உங்க சாட்சி இழந்துருவீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஸ்தானம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களை என்னவா பார்க்கணும்னு விரும்புகிறார்? உங்களை ஒரு ஃப்ரெண்டா பார்க்கணும்னு விரும்புகிறாருங்க. அம்மா, என் அன்பு சகோதரியே, உனக்கு ஒரு நண்பர் உண்டு, உண்மையானவர் அவர். அவர் இயேசு, உன் ஆத்தும நேசர் அவர். அவரை நீ நண்பனாய் கொள்ளுவாய் என்றால் நிச்சயமாகவே உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உன் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும், உன் சாட்சி உயர்ந்து நிற்கும். அந்த சாணம் கர்த்தருக்குரியது. அந்த சாணம் கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரிய ஸ்தானத்தை வேற யாருக்கு நீங்க கொடுத்தாலும் அங்கே சாட்சியை இழந்து போவீர்கள். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 17:17 பார்க்கலாம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஒரு மனுஷனால முடியாதுங்க, ஒரு மனுஷனால முடியாது. ஒரு லெவல் தான் வர முடியும். ஆனா கர்த்தர் எல்லா பகுதியிலையும் கடந்து வருவார். அவர் உன் சிநேகிதனா இருப்பார் என்றார். எந்த நிலையிலையும் உன்னை காப்பாற்றவோ, உன்னை கைவிடாது இருக்கவோ, உனக்கு துணை நிற்கவோ அவரால் முடியும். அவரே உனக்காக ஜீவனையே கொடுத்தவர், உனக்காக அவர் உயிரை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் அவர்தான் உண்மையான சிநேகிதர். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குரிய ஸ்தானம் அது, ஆண்டவருடைய ஸ்தானம் அது. இரண்டாவது தாவீது 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாமா? ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரியின் மேல் உலர்த்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரியின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தர்யவதியாய். போதும். ஆமென் சொல்லலாமா? என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். இதற்கு பின்பதாக நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா என்ன நடக்குது? சாட்சி இழந்து போகிறான். நல்ல கவனிங்க. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த காலத்துல இவர் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. தளபதி போர் வீரர்கள் எல்லாரையும் அனுப்பிட்டாரு. இவர் என்ன பண்றாரு? வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் என்ன பண்றாரு? உப்பரிகையில மேல போயிட்டு டாப் ஃப்ளோர்ல இவர் அப்படியே உலாவ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே உலாவ ஆரம்பிச்ச உடனே இவர் கட்டடம் தான் பெரிய கட்டடமாச்சு.
அரண்மனையாச்சே, மற்றவங்க எல்லாம் சின்ன சின்ன வீடு, குடிசை பகுதி, அவங்களுக்கு க்ளோஸ்டு சர்க்கிளில் கூட ஒரு பாத்ரூம் கூட கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் எழும்பி நின்று அப்படியே உலாவ ஆரம்பிக்கிறார். இவர் கண்களுக்கு ஒரு அழகான பெண் ஸ்நானம் பண்றது தெரியுது. உடனே என்ன நடக்குது தெரியுமா? ராஜாவுக்கு உரிய கண்களுக்கு எதெல்லாம் படுதோ அவர் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் மற்ற நாடுகளில் உள்ள சட்டம். இவர் என்ன பண்றாரு? எவன் இதை செய்யல, எந்த ராஜா இதை செய்யல, எவன் உத்தமனா இருக்கிறான், எவன் சரியா இருக்கிறான், ராஜாவுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு அவன் யாரா இருந்தான்னு கூப்பிடுன்றாரு. கூப்பிட்ட உடனே அங்கே அவளோடு கூட அவன் சயனிக்கிறதை பார்க்கிறோம். பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆண்டவர் அவன் அசட்டை பண்ணின்னு சொல்லி வேத புத்தகம் சொல்லுது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. ஆண்டவர் உணர்த்துறாருங்க, அதையும் அசட்டை பண்ணுகிறான். ஆண்டவர் அசட்டை பண்றான். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் அவனை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். பிறனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, அவளுடைய கணவனையும் அவள் கொலை செய்கிறதை பார்க்கிறோம். இப்ப கவனிங்க, நீதிமா கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவன் தன் சாட்சியை அங்கே இழக்கிறதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அவன் இருக்க வேண்டிய இடத்தில் அவன் இல்லை. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் இந்த சாட்சியை காத்துக் கொள்வதற்கு முதலாவது ஆண்டவருக்குரிய இடத்தை வேற யாருக்கு கொடுத்தாலும் சாட்சி இழந்து போவேன்னு சொல்றாரு. இரண்டாவது என்ன தெரியுமா? கர்த்தர் எந்த இடத்துல உன்னை எதிர்பார்க்கிறாரோ அந்த இடத்துல நீ இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம வேறு எங்கேயோ இருப்பாயானால் உன் சாட்சி இழந்து போவாய். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் எங்க இருக்கணும். இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க இருக்கணுங்க. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க இருக்கணும். எங்க மாமா சாயர்புரத்தில் இருக்கிறாங்க. மாமா கொஞ்சம் அங்கே பிரபல்யமான ஆள், நிறைய கொடுக்குற ஆள், நிறைய செய்கிற ஆள், லேண்ட்லார்டு, ரொம்ப மகிமெல்லாம் உண்டு. செத்து போனார். நான் போயிருந்தேன். போன உடனே சாவுக்கு அடக்கம் பண்ணுற மாதிரி இருந்துட்டு கிளம்பணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு ப்ரேயர் மீட்டிங்ன்றாங்க. இப்போ சொந்தம் எல்லாம் என்ன செய்யுது, ரவி நீ எங்களோட கூட இருக்கணும், போயிடாதரா, தயவுசெய்து எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் எங்கள் அத்தை கையை பிடிச்சி அழுகுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் இல்லாத இடத்தில் நிலைத்திருப்பது நல்லதல்ல உனக்குன்னு சொல்றார். கர்த்தர் இல்லாத இடம் என்னடா இது? அந்த ஊரே கர்த்தருடைய தாசன் இவர், கர்த்தருக்கு ஊழியம் செய்த இவர் கர்த்தருக்குள் மரித்து போனான்னு சொல்லி ஊரே சொல்லுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் இல்லாத இடம்ன்றாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை அப்படிதாங்க. நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, எல்லாம் பாஸ்டரே சொல்றாரு கர்த்தருக்குள் மரித்தார். சாராயம் விற்கிறவனை கூட பாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா கர்த்தருக்குள் தான் மரித்தான்னு. ஏன்னா அப்படிதான் பண்ணி ஆகணும், பண்ணி தொலைக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அவர் எதையும் பேச முடியாது, பேசணும். அது எப்படி
தாமஸ் ராஜ் சொல்றாரு, பாஸ்டர் தாமஸ் ராஜ் இறந்து போன அந்த தேவ மனுஷன் சொல்றாரு, நான் என்ன பண்றது, உன் கையினால நான் தசம பாகம் வாங்கியிருக்கேன், உன் கையினால நான் காணிக்க வாங்கியிருக்கிறேன். அதனால நான் நீ சாகும் போது, உன்னை நான் பெட்டிக்குள்ள வைக்கும் போது, உன்னை நான் பரியல் பண்ணும் போது, அடக்கம் பண்ணும் போது, நான் கர்த்தருக்குள் இவர் மரித்தார்னு சொல்லி தான் நான் அடக்கம் பண்ணணும், அப்படிதான் நான் சொல்லி தொலைப்பேன் அப்படின்னே சொல்றாரு. இதை வச்சுக்கிட்டு நம்ம எங்க அப்பா எப்படி தெரியுமா கர்த்தருக்குள் மரித்தார், கர்த்தருக்குள் மரிக்கிறதெல்லாம் ரொம்ப இன்னைக்கெல்லாம் அபூர்வங்க, அபூர்வம். நம்மளாம் என்ன நினைக்கிறோம், ரட்சிப்புன்றது சாதாரணம் நினைக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். விலையேற பெற்றது பெரிது, அதற்கு பின்பதாக விலைக்கிரயம், பெரும் விலைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரனே அவருடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி அந்த ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அது பெரிது. சும்மா நம்ம இஷ்டத்தில் நம்ம லஞ்சத்தை வாங்கி வட்டியை வாங்கி இப்படி வேதத்துக்கு புறம்பா நடந்துட்டு ஆண்டவர் எல்லாரும் யார் இதை செய்யலை, எல்லாரும் தான் செய்யறாங்க, நானும் செய்யறேன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா மரிக்கும் போது உங்க கிரியைகள் கொண்டு போகப்படும். அந்த கிரியைகளை வைத்துக் கொண்டு தான் கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார். அங்கே ரட்சிப்பு இல்லை, அங்கே மனம் திரும்புதல் இல்லை. நீங்க மரித்ததற்கு பின்பதாக இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு தாங்கன்னு சொல்லி யாரும் முறையிட முடியாது. காரணம் எல்லாவற்றையும் இழந்து போவோம், நம்முடைய சித்தத்தை இழந்து போவோம், எல்லாவற்றையும் இழந்து போவோம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா, என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா, கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்கே நம்ம இருக்கணும். ஆமென் சொல்லலாமா, ஆமென் சொல்லலாமா, ஆமென் சொல்லலாமா? இருக்க முடியுமா? உண்மையா சொல்லுங்க, என்னால இருக்க முடியுன்றவங்க கையை உயர்த்துங்க. நாலு கை உயர்ந்திருக்கு, அது மூன்றரை கை தான் சொல்லுவேன், ஒரு கை கீழே நிக்குது. ஞாயிற்றுக்கிழமை தாங்க இன்னைக்கு எல்லாம் பயங்கரமா திருமணமே. ஏன்னா அன்னைக்கு தான் லீவு, எல்லாரும் வருவாங்கன்னு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் முகூர்த்த நாளா வருது. முகூர்த்த நாள். இன்னைக்கு காலையில் போயிருந்தேன் ஹோட்டலில், இடமே இல்லை. என்னடா இது இவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு அப்படின்னு கேட்டேன். முகூர்த்த நாள். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாள் நிறைய வருதுங்க. சர்ச்சில் என்ன ஆட்களே காணும், முகூர்த்த நாள். சர்ச்சில் இன்னைக்கு கிராம ஊழியமாச்சு, ஏன் வரல? இன்னைக்கு நிச்சயதார்த்தம், இன்னைக்கு பூ வைக்கிறாங்க, இன்னைக்கு ஃபங்க்ஷன், இன்னைக்கு கிரகப்பிரவேசம், அப்புறம் எல்லா இளவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? உன் சாட்சியை நீ இழப்பதற்கு, உன் வாழ்க்கை கரைப்படுவதற்கு சத்துருவானவன் ஏற்படுத்தக்கூடிய கிரியை. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சரி போயிட்டு போகுது, இவன் இப்படியே இருந்தான்னா எல்லாரையும் பகைக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொல்லி சோதனையை நின்று தப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் வழிகளை ஏற்படுத்துவாராம். அதனால முந்தின நாள் சனிக்கிழமை நைட்டு போயிட்டு வந்துருங்க. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஊழியக்காரன் எங்க இருப்பான், எங்க இருப்பான்? கர்த்தர் எங்க இருப்பாரோ அங்க இருப்பான். நல்ல கவனிங்க. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம ஐடலா இருக்க முடியாதுங்க. மறுபடியும் சொல்றேன், நியூட்ரலா நீங்க இருக்க முடியாது. உங்க வாழ்க்கை நியூட்ரலா இருக்க முடியாது. எப்பவும் எங்கேஜ்லயே இருக்கணும். ஒன்னு பிசாசோடு கூட இருக்கணும், இல்லாட்டினா ஆண்டவரோடு கூட இருக்கணும்.
இது ரெண்டும் இல்லாம நீங்க நான் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, நான் நியூட்ரல், நான் நடுநிலை அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்ப நீங்க வாங்க மத்த எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43 45 வசனத்தை வாசிங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். 44 போடுங்க, 44 ஸ்கிரீனுக்கு வாங்க, நல்ல கவனிங்க. அங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த ஆவி என்ன பாக்குது? அந்த வீடு எப்படி இருக்கு? வெறுமையா இருக்கிறது. அடுத்தது எப்படி இருக்கு? பெருக்கி இருக்கு. ஏற்கனவே பிசாசு போட்ட அத்தனை எச்சத்தையும் பெருக்கி இருக்கிறாங்க, சுத்தம் பண்ணி இருக்கிறாங்க. அதே சமயத்துல நல்ல ஜோடிக்கப்பட்டு இருக்கிறது. இது மட்டும்தான் இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? வெறுமையா இருக்கு. ஐடலா இருக்க முடியாது. ஏதோ ஒரு செயல்ல யாரோ ஒருவருடைய ஆளுகைக்குள்ள நம்ம நிரப்பப்பட்டே ஆக வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த ஐடல் பொசிஷன்ல இருந்தீங்க அப்படின்னா யாருக்கு நீங்க கதவை திறக்கிறீங்க? பிசாசுக்கு கதவை திறக்கிறீர்கள். எப்பெல்லாம் தாவீது ஐடலா இருந்தாரோ பிசாசு ஏவ துவக்குகிறதை பார்க்கணும். யார? தேவனுக்கு பிரியமாயிருந்தவன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன், அவனையே பிசாசு ஆண்டு கொண்டு பிசாசு அவனை ஏவ முடியும் என்றால் நீங்களும் நானும் ஏமாத்துறோம். அப்ப நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அங்கே இருக்க வேண்டும். எப்போதும் தேவனால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்க. உங்க வேலை ஸ்தலத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்க. உங்க வேலை ஸ்தலத்துக்கு இப்ப அந்த வேலை ஸ்தலத்துல நீங்க பார்க்கிறீங்க. வேலை ஸ்தலம்லாம் இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? கவர்மெண்ட் ஆபீஸ்லாம் இப்ப எப்படி தெரியுமா இருக்குது? கேம்பஸ்குள்ளேயே, அந்த காம்பவுண்ட் வாலுக்குள்ளேயே இப்பெல்லாம் கோயில் வந்துருச்சு. கோயிலை தாண்டி தான் நீங்க போகணும். அடுத்தது நீங்க உள்ள போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொருத்தன் சீட்டுக்கு மேலையும் பின்னாடி அவன் படத்தை போட்டு வச்சிருக்கிறான். இன்னும் சில இடத்துல டேபிள்லயே ஊதுபத்தியை சுத்துறாங்க. அந்த டேபிள்லயே ஒரு விக்கிரகம் உட்கார்ந்துருக்கும். இது எல்லாம் உட்கார்ந்துருக்கும். இதன் மத்தியில தான் நீங்க வேலையே செய்யணும். பிசாசுகள் கிரியை செய்கிற குடியிருக்கிற இடத்துல தான் இருக்கணும். ஆனா ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? இந்த இடத்துல வெறுமையாவே வைக்கிறது இல்லைங்க, உங்களை அதிகாரத்துல நிரப்பி வைக்கிறா, ஆளுமையில் உங்களை நிரப்பி வைக்கிறா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, மேற்கொள்ள முடியாது. அதே சமயத்தில் அதே இடத்தில் இருந்து கொண்டு நீங்க சாட்சியாய் வாழ்வது மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு முன்பதாக சவாலாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. அது கதை வேற. ஆனால் ஒன்றை கவனியுங்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த சாட்சி எப்ப இழப்போம்? தேவனுக்குரிய சாணத்தை வேறொருவருக்கு கொடுக்கும் போது இழந்து போவீங்க. சில இடங்களை நான் பார்ப்பேன், அந்த வீட்டுக்குள்ள என் வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரு தெரியுமா, அதனால ஜோமே பண்ண முடியாதுங்க பிரதர். எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது பண்ண முடியாது. என் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் லீவு பிரதர், அதனால் வீட்டில் வந்திருக்கிறாங்க, அதனால் நான் ஜபமே பண்ண முடியல. பாருங்க, ஒரே வேலை 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 வேலை.
ஆனா பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரே பிள்ளைங்க கொடுங்க ஆண்டவரே, பிள்ளை கொடுங்க ஆண்டவரே, நான் சாட்சியா இருப்பேன் ஆண்டவரே, நான் ஒழுங்காண்டு இருப்பேன் ஆண்டவரே, கற்பத்தின் கனி அவரால் அருளப்படுகின்ற ஈவு ஆண்டவரே, கர்த்தர் எனக்கென்று ஒரு பிள்ளையை கொடுப்பீரானா அவனை நான் உமக்கென்று வளர்ப்பேன். இந்த சவாலெல்லாம் வச்சுட்டு பிள்ளை வளர்ந்த பிறகு ஏன் பிள்ளை வரல, ஞாயிற்றுக்கிழமை ஏன் இன்னைக்கு இந்தி டியூஷன் பாருங்க, இந்தி டியூஷன்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தாங்க வருது. அப்புறம் என்ன, ஏன் பிள்ளை வரல, டிராயிங் எக்ஸாம் பாருங்க அதனால வரல, ஏன் பிள்ளை நீட் எக்ஸாம் பாருங்க அதனால பிள்ளை வரல, ஏன் பிள்ளை +2 எக்ஸாமுங்க அதனால அந்த டியூஷன் சென்டர்ல ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறாங்க அதனால என் பிள்ளை வரல. என் வாயில நான் பேசக்கூடாதுங்க, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் சொல்லக்கூடாது. ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறார். உன் பிள்ளை ஒரு டாக்டராவோ உன் இன்ஜினியராவோ ஆகி பாதாளத்துக்கு போகுவதை விட உன் பிள்ளை சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மறுமைக்குள் கர்த்தருக்குள் பிரவேசிப்பது அது மேன்மை என்பதை மறந்து போகாதே. நம்ம எத்தனையோ விஷயத்துல தடமாறி இருக்கிறோங்க, எத்தனையோ விஷயத்துல தடமாறி இருக்கிறோம். இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கணும், உன் குடும்பம் இருக்கணும், உன் பிள்ளை இருக்கணும். ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். இந்த ஆவிக்குரிய ஒழுங்குல ஆண்டவர் 2 பேரை கொண்டு வருகிறார். சாட்சியை இழந்து போன 2 பரிசுத்தவான்கள்ங்க, 2 பேரும் பரிசுத்தவான்க. ஆண்டவர் சிம்சோன் இறந்த பிறகும் கூட அவன் மேல கிருபை பெருகுகிறது பார்க்கிறோம், முடி மறுபடியும் முளைக்கிறதை பார்க்கிறோம், கிருபை அவன் மேல மறுபடியும் பெருகுகிறதை பார்க்கிறோம், மறுபடியும் கர்த்தர் அவன் ஜெபத்திற்கு பதில் தருகிறதை பார்க்கிறோம். நன்றாய் கவனியுங்க. சிம்சோன் விசுவாசிகளின் பட்டியலில் வந்த சிம்சோன். அடுத்தது தாவீது. மூன்றாவது பேதுரு. இந்த பேதுருவை குறித்து நீங்க பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 31 34 வசனத்தை நீங்க வாசிக்க வேணாம், நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதி இருக்கிறபடி. எல்லாரும் சொல்லலாமா? எழுதி இருக்கிறபடி இந்த ராத்திரியில நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல்லுவீர்கள். அங்க லோத்து சொன்ன மாதிரியே இங்க இவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, காவலிலும் சாவலும் நான் உம்மை பின்பற்றுவேன். எல்லாரும் இடலறைய வேண்டும், நான் இடரல் அடைய மாட்டேன், நான் கரெக்டா சாட்சியில நீப்பேன். ஒன்னும் நடக்காது. இந்த சாட்சிய தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை சொந்த பலத்துல நீ காத்துக்கொள்ள முடியாது, நீ காத்துக்கொள்ள முடியாது, சொந்த பலத்துல காத்துக்கொள்ள முடியாது. இங்க அவர் சொல்றாரு, வசனம் இருக்கட்ட ஆண்டவரே. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், ஆனால் அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அநேக நேரம் வசனம் வேற, வாழ்க்கை வசனம் சொல்றதெல்லாம் சொல்லட்டும். ஐயா இன்னைக்கு யாரு வட்டி வாங்கல, பேங்கே வட்டி தான் வாங்குது. பேங்க் வட்டி மாதிரி தான் நானும் வாங்குறேன். பேங்க்ல நிறைய டாக்குமெண்ட்லாம் இருக்குது. அதனால நான் சும்மா அவனுக்கு ஒரு தஸ்தாவேஜில் கையெழுத்து வாங்கிட்டு அவன்கிட்ட கொடுக்குறேன். ஒன்றும் கிடையாதுங்க. இது என்னங்க உதவி தானங்க செய்யறேன், வட்டி எப்படிங்க, என்னங்க இது? ஆண்டவர் தீர்க்கமா சொல்றாரு, நீ வாங்கக்கூடாதுன்றார். நல்ல கவனிங்க. மனுஷர்களுடைய பொறாமை அவங்களை அழிச்சு போடும், கோபம் அழிக்கும், வன்கண் அழிக்கும், கண்ணு படும். இதெல்லாம் உண்டுங்க, எல்லாம் உண்டு. யாருக்கு உண்டு தெரியுமா? பிரஜாதிகளுக்கு தான் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது ஒன்றும் செயல்படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. சூனியம் உண்டு, மந்திரவாதம் உண்டு. யாருக்கு உண்டு? வாசிங்க. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. போதும். நீங்க யாக்கோபா?
நீங்க இஸ்ரவேலா? நீங்க யாக்கோபா இருக்கிறீங்கன்னா, நீங்க இஸ்ரவேலா இருந்தீங்கன்னா மந்திரவாதம், குறி சொல்லுதல் ஒன்றும். இந்த வசனத்தை எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனிமே எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வச்சுட்டான், அவன் வச்சான், இவன் வச்சான், தயவுசெய்து இந்த மாதிரி வேர்டெல்லாம் பேசாதீங்க. ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவாருங்க. இதில் என்ன கொடுமை தெரியுமா? சில ஊழியக்காரன் பேசிட்டு இருக்கிற அந்த காரியத்தை என் சபைக்கு வச்சுட்டான். அப்போ சபை எங்கே இருக்கு? நரகத்துக்குள்ளேயா இருக்கு? சபையில் கர்த்தர் உலாவுகிற இடத்துல வந்து பிசாசு ஒரு காரியத்தை செஞ்சிட முடியுமா? தேவ மகிமை இறங்குற இடத்துல ஏதாவது நடந்துருமா? அவருக்கு விரோதமான துரைத்தனங்கள் இல்லை, அதிகாரங்கள் இல்லை. ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன நடக்கிறது என்பதை பாருங்க. இந்த வசனத்துக்கு மிஞ்சின வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. ஆனா இங்க என்ன சொல்றாரு? வசனம் தீர்க்க தரிசனம்லாம் இருக்கட்டும், நான் எப்படி நேசிக்கிறேன்னு தெரியுமா? இயேசுவை யாரு விட்டாலும் நான் விடவே மாட்டேன். முடியாதுங்க, முடியாது, முடியாது. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேகமாக வாசிங்க. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். ஆமா, சொந்த பலத்துல ஒண்ணும் செய்ய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வசன தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதோ, உன்னை இருன்னு சொன்னா நீ இருக்கணும், ஓடுன்னு சொன்னா நீ ஓடணும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்க, யோசேப்பு வஸ்திரத்தை போத்திபாருடைய மனைவி பிடிச்சா. இப்ப அவன் என்ன பண்ணான் பாருங்க, வஸ்திரத்தை விட்டுட்டு என்ன பண்ணா? நான் இன்னும் கொஞ்ச நேரம் நிற்பேன், என்னதான் பண்றான்னு பார்க்கலாமே அப்படின்னு நின்னீங்கன்னா சாட்சி இழந்து போயிடுவீங்க. இது வேற அது வேற இல்லைங்க. எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் எழுதினவைகள் ஆண்டவருடைய வசனம் வேற, உங்க வாழ்க்கையில் நடைபெறுகின்ற காலம் வேற, என்னுடைய காரியங்கள் வேறு என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே சாட்சியை இழப்பீங்க. வேத வசனம் அந்த காலத்துக்கு உரியதுங்க இல்லைங்க, அது முக்காலத்துக்கு உரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லலாமா? சாட்சியை காத்துக்கொள். முதலாவது நம்ம பார்த்தோம், ஆண்டவருக்குரிய இடத்தை வேறொருவருக்கு கொடுப்பீர்கள் என்றால் சாட்சி இழந்து போவீர்கள். இரண்டாவது பார்த்தோம், ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க இல்லை என்றால் சாட்சியை இழப்பீர்கள். மூன்றாவது பார்த்தோம், வசனத்தின்படி உங்க வாழ்க்கை இல்லை என்றால், வசனத்துக்கு நடுங்கவில்லை என்றால், தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் உங்களுக்கு இல்லை என்றால் சாட்சி இழப்பீர்கள். ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. எழும்பி நிற்கலாம். Thank you Lord, thank you Jesus. 7 படியில் 1 தாங்க முடிஞ்சிருக்குது, இன்னும் இது எப்படின்னு தெரியலையே. சோதர ஆண்டவரே, எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இப்போ நாங்கள் ஜெபம் பண்றோம். இதுவரை எங்க வாழ்க்கை எப்படி இருந்ததோ எங்களுக்கு தெரியாது ஐயா, ஆனா நீங்க என் வாழ்க்கை என் பாதை எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீங்க. இப்ப நாங்க ஜெபம் பண்றோம் இயேசுவின் நாமத்தினாலே. என் வழிகள் என்னை குறித்து நீங்க கவனமா இருக்கிறீங்க அப்பா. நான் எந்த இடத்துல விழுந்தாலும் அந்த இடத்துல என்னை தூக்கி எடுக்க நீ உண்மையுள்ளவராக இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக நேரம் நான் சோர்ந்து போனது உண்மை ஆண்டவரே. மரம் தான் அது வெட்டப்பட்ட இடத்துல அது விழுந்து கிடக்கும். அது தெற்கே விழுந்தாலும் அது வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்துல அது அப்படியே கிடக்கும். நீ மனுஷன், நீ என் பிள்ளை, விழுந்த இடத்துல அப்படியே கிடப்பதற்கு நீ கைவிடப்பட்டவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. மறுபடியும் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்த கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோனின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உன் வாழ்க்கையில் கடந்து வருகிறார். சிம்சோனை கர்த்தர் தூக்கி எடுத்தவர், தாவீதை தூக்கி நிலைநிறுத்தினவர், பேதுருவை நிலைநிறுத்தின அதே தேவ வல்லமை
வல்லமை உன் வாழ்க்கையிலேயும் இடைபடுகிறது. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே தேவ கரம் இந்த நாளிலே உன்னை திடப்படுத்துகிறது. மறுபடியும் அந்த சாட்சியில் நிலைநிறுத்துகிறது. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஆவில நிரம்பி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. உங்க கருத்துல வேண்டாம் அந்நிய பாஷையில் உங்க அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு அது தெரிய வேண்டாம். கர்த்தரோடு கூட பேசுங்க. ஆண்டவர் அதை புரிந்து கொள்ளுவா. உங்க பலவீனங்களை புரிந்து கொள்ளுவா. ராபா நா தூராபா கம்மந்தா ராபா தகமா நான் தூராகானபா ஏகாபா நான் தூராகானபா. Hallelujah. 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 Shaba gaba dagaba darabana duba gaba dagaba naba. உன் வீட்டுக்குள்ள இயேசுதான் பெரியவராய் இருக்கணும். உன் வாழ்க்கையின் மையத்துல இயேசு இருக்கணும். அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் நீ சாட்சி இழக்க மாட்ட. கர்த்தர் உன்னை காப்பாற்றுவா. கர்த்தர் உன்னை கரம் பிடிப்பா. உன் வாழ்க்கையின் மையத்துல உன் பிள்ளை வரக்கூடாது, உன் கணவன் வரக்கூடாது. உன் வாழ்க்கையின் மையம் நன்மையாய் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே வேறு எந்த மனுஷனும் உன் வாழ்க்கையின் மையமாய் இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்குரிய சாணம், அது கர்த்தருக்குரியது. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே உன் இல்லத்தின் தலைவர் உன் புருஷன் இல்ல, உன் இல்லத்தின் தலைவர் உன் மனைவி அல்ல, உன் இல்லத்தின் தலைவர் உன் தகப்பன் இல்ல, உன் இல்லத்தின் தலைவர் உன் அன்புக்குரியவன் இல்ல. ஓ, உன் இல்லத்தின் தலைவர் இயேசு. ஹalleluya. அது கர்த்தருக்குரிய சாணம், அது கர்த்தருக்குரிய சாணம், அது கர்த்தருடையது. இன்றைக்கு அந்த சாணத்திலே ஆண்டவரை கொண்டு வாங்க ஐயா. அந்த சாணத்திலே உம்மை நான் வைக்கிறேன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கொஞ்ச நேரம். ஓ ஹalleluya. சிம்சோனை மறுபடியும் தூக்கினவர், சிம்சோனுக்கு மறுபடியும் செவி கொடுத்தவர், என் ஜெபத்திற்கு செவி கொடுக்க உண்மை உள்ளவர், பேதுருவை கரம் பிடித்தவர், பேதுருவோடு கூட இடைப்பட்டவர், பலமான ஊழியத்தை தந்தவர், என்னையும் உயிர்ப்பிக்கிறவர், தாவீதை தூக்கி எடுத்தவர், தாவீதை கொண்டு மகத்துவமானவைகளை செய்தவர், என்னையும் செய்ய வைக்க முடியும். இன்றைக்கு என் சாட்சி நிலைப்பதாக, அது திடர் கொள்ளுவதாக. எல்லா துதி, எல்லா கனம், மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை ஏறெடுத்தும் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.